delighted mood because you are on a long holidays. Isn't it? Are you all very delighted manner only now? Yes. I want to start with the class with a small quotation. உயர்ந்த லட்சியத்தை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல். நடந்து போக முடியவில்லை என்றால் தவழ்ந்து செல். தவழ்ந்து செல்ல முடியவில்லை என்றால் மண்டியிடு. ஆனால் நம்மளுடைய லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும். ஓகே, have you understood this concept? Yes. இப்போ உங்களுடைய லட்சியம் என்னது? நம்மளுடைய 12th எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய இந்த லைஃப்ல இந்த பீரியட்ல you should have this ambition. Okay, with this code we will start with the class. That is the 23rd problem. Okay, this 23rd problem we are going to find out the final account. That is final accounts, income and expenditure in the balance sheet. I told you in the additional information you have to check what it is all missing. See, first we'll move on to the additional information. This additional information, the club had 300 members, each paying 100 as annual subscriptions. Then next, the club had a furniture 10,000 as on 1/4/2017. Then the subscription still due but not received for the year 2016 to 17. See, check what it is missing. In order to find out the balance sheet, what you need, the first preference is, are you able to recall it? What it is it? Yes? Yes, it is the capital fund. Check whether the capital fund is there. No. So we have to find out the capital fund. How we will find out the capital fund? How we proceed in the first chapter. First chapter we will find out the capital by the process of statement of affairs. The asset over the liabilities gives the capital fund. The same thing only we are going to follow in this problem also, in this chapter also. How to find out the capital? The asset over the liabilities. How we are going to find out the asset and the liabilities? Yes. See, we are preparing this income and expenditure for the 2018. Okay, 2018 on 31st December. Okay, what is the previous year? இதுக்கு முந்தின வருஷம் என்ன இருக்கும்? 2018க்கு முந்தின வருஷம் 2017. 2017 உடைய எண்டிங் 2017 கடைசியில டிசம்பர்ல நான் என்ன கையில வச்சுக்கிறோம் அதை தான் நான் என்ன பண்ணிருப்பேன் 2018ல கொண்டு வந்திருப்பேன். Yes, what it is this brought down value means? இந்த brought downனா இதுக்கு என்ன அர்த்தம்? முந்தின வருஷத்துல கடைசியில இருக்கிறத நான் மறு வருஷத்துக்கு கொண்டு வரேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம கேபிட்டல் ஃபண்ட் ரெடி பண்றதுக்கு பேலன்ஸ் ஷீட்ல நம்ம எந்த இயரை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017ல தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, 2017க்கான எந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் லயபிலிட்டிஸ்ல எது வரும், அசெட்ஸ்ல எழுதணும். பாயிண்ட் நம்பர் 1, for finding out the capital fund you should consider the year 2017. 2017ல எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொண்டு போய் போடுறோம். First, see to balance brought down. I told you இது வந்து 2018க்கான ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப to balance brought downனா இது எந்த வருஷத்துக்கான brought down வேல்யூ? 2017ல டிசம்பர்ல இருக்கிற வேல்யூ தான் நான் என்ன பண்ணிருக்கேன் 2018ல கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்ப கேஷ் இன் ஹேண்ட் அசெட்ல வரணும், கேஷ் அட் பேங்க்கும் அசெட்ல வரணும் நம்ம ரெடி பண்ண போற கேபிட்டல் ஃபண்ட்ல. ஓகே, தென் நெக்ஸ்ட் to subscription 2016 to 17, 17 to 18, 18 to 19. நான் எந்த இயரை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? 17 தான் கன்சிடர் பண்ணணும். அதுவும் 17ல முடிய போற இயரை மட்டும்தான். ஏன்னா இதுதான் முடிகிறது. ஓகேவா? இதுதான் நான் எப்பவுமே சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது கடைசி ஃபைனல் இயரை தான் நான் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 2017க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 5000. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம்? சப்ஸ்கிரிப்ஷன்ல கொண்டு போய் போட போறோம். ஸோ this also will come in the asset side. Okay, then next legacies, rent, collection, balance, C/D. Okay, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வராது. ஓகே, இந்த இதில் இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்மளுக்கு 2017க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. Then next, the club had 300 members each paying 100 as annual subscription. இதுவும் 2017க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. So the club had a furniture of 10,000. Note the year, it is a 2017. எந்தெந்த இன்ஃபர்மேஷன்னா 2017க்கு இருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ஸோ அப்போ இதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எங்க வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017க்குன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, the subscription still due. What do you mean by due? Outstanding. So, but not received for the year 2016 to 2017. So, இதையும் நம்ம 2017க்கு எடுத்துக்கலாம். 2017ல வாங்க வேண்டிய சப்ஸ்கிரிப்ஷன் இன்னுமே நமக்கு டியூவா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ணோம்னா 5000 plus 1000 gives us 6000. Okay, now we'll proceed to the sum.
Okay, I have told you liabilities, assets. Asset side, the information which is regarding with the 2017, that is cash in hand. Then cash at bank. Okay, cash in hand and cash at bank is 10,000. It is 20,000. Then next, I told you what it should come. Yes, subscriptions. Both the subscriptions. Okay, 5,000 plus 1,000. Okay, because 2017 subscription is 5,000. Then the club the subscription still due for the year 2016 is 1,000. Okay, both this gives us 6,000. Then next, what is the information which is missing? The club had a furniture of 10,000 as on 2017. So furniture, I am taking only the information relating to the 2017. Okay, total this, you will not get anything here. So you will get enough 46,000. Okay, this compromises the capital fund. Capital fund is 46,000. Put it in the same line. Okay. Next we will proceed on to the income and expenditure. It is in a same procedure only. Here you have to nothing to be worried about preparing this. Okay. First assume what all the items will come in the expenditure side. Rent and rent rates. By rent and rates. How much? 18,000. Then next, electricity charges. Sorry, 2, write 2. Electricity charges. How much? 17,000. Next, furniture purchase. Where it should come? It is an asset. Billiards table purchase. It is an asset. By repairs and renewals. Repairs and renewals is 16,000. Then special dinner expenses. What is the amount special dinner is? 4,000. Then next, sundry expenses. Sundry expenses 2,000. Okay, check whether I have written all the expenditures. Okay, special dinner, repairs, electric charges and the rates. Now we'll move on to the income side. The income side, first you have to write the subscriptions. Okay. Okay, actually subscription for the current year only we should write. Okay, because in the income and expenditure, so we should concentrate on the current year. Current year subscription is 25,000. But here 1 minute in the fractions of the second, you have to note the additional informations. Check. The club had 300 members, each paying 100 as an annual subscription. It is an absolute subscription. Okay. See, 300 members. I'm reading in our notes. 300 members, each paying 100. Then you will get a 30,000. The total subscription for the year, how much you should get? 30,000. But you are here, you have got only 25,000. Then remaining 5,000 is outstanding. Okay, clear? Outstanding subscription is 5,000. Totally 30,000. In that you have received only 25,000. So outstanding subscription is 5,000. Okay, then next. Subscription outstanding is 5,000. Okay, actually subscriptions, total subscription is 25,000 plus 5,000. You will get 30,000. 25,000. Plus outstanding is 5,000. So you will get 30,000. Then next, legacies. Legacy should not come over here. Okay, it is in liabilities. To rent from hall.
So write by rent from hall. How much? Rent from hall is 14,000. Then next is lockers rent. By lockers rent, the amount is 5,000. The next is collection of special dinner. By collection of the amount is 12,000. Check, I have written everything, whether it what all the items come under income. Okay, subscriptions, rent from all, lockers rent, collection for the special dinner. Okay, then the club had 300 members, I have written. This and all will not come. Okay, total this side. Total this side. You will get 61,000. Okay, this side you will get a 65,000, balance is 4,000. So totally 61,000. So this is a surplus. The income is over on the expenditure. So excess of income over expenditure. Okay, clear? Now we'll move on to the balance sheet. I think that you have all noted how to prepare the capital fund. So as there is no space, I am making the balance sheet over here. Okay, it is for the 31st December 2018 only. Okay, first and foremost what you have to do, you have to add the capital fund plus surplus. Okay, yes, what is this? Capital fund is 46,000. Okay, plus 4,000 gives an 50,000. Okay, the next, legacies. Right, legacies. Legacies amount is 40,000. Okay, then bank overdraft is 3,000. Bank overdraft, where it should come? I have written OD. It is a liability, so it is a 3,000. Then, note the subscription. 2018 to 2019, what does it mean? It is in a received in advance. Okay, so I am writing the subscription. 6,000. Okay, this side, you move on to this side. Yes, here you have to write the closing cash in hand. Okay, cash in hand. How much? 1,000. Okay, then you have to write the furniture purchased. Okay, you have to check whether the information regarding for the furniture. Yes, the club had a furniture 10,000 as on 2017. In 2017 miss கொடுத்திருக்காங்க, நம்ம ஏன் அதை எடுக்கணும்னு கேட்கக்கூடாது. So it is a stock, opening stock. Okay, actually the furniture purchased is 12,000 plus the stock is 10,000. So write it here, 22,000. Okay, then billiards table. Billiards table. Billiards table is 70,000. Okay, next, a subscription outstanding. How much subscription outstanding? Yes, the subscription outstanding, totally 30,000 subscription. Only we have received 25,000. The remaining 5,000 gives an it is an outstanding. And again, check here, the subscription still due but not received for the year 2017. 2017 கான subscription இன்னும் நம்ம வாங்கல, அப்ப still due. So it is a prepaid. Subscription prepaid is 1,000. Okay, add both the signs, you will get 99,000.
Okay. Yes. You will get a 99,000. Yes. This is the end of the sum. First you have to prepare the capital fund. எப்படி capital fund ready பண்ணோம் அப்படினா 2017 கான எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அத வச்சு நம்ம capital fund ready பண்ண போறோம். Next income and expenditure. Okay, this is B. And last the final accounts. Okay, with the capital fund, with the finding out of the surplus, put the values. Okay, you will get 99,000. If you add both the areas, you will get 99,000. Okay, next we will continue with the last part of this exercise sum. Okay, 24th sum. By this sum we can finish this chapter. Okay, this sum also, it's the same procedure that we followed in the 23rd sum also. Okay, here also check the additional information. First of all, you should given a preference for additional information only, so that in this additional information only you are going to find out what it is missing. In this sum also they are given some information, but capital fund is missing. Okay, so we are going to find out the capital fund. Capital fund ready பண்றதுக்கு நான் எந்த இயரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னு சொன்னா, see this is the year for the 2018. Okay, so for 2018 அப்படினா முந்தின இயர் என்னது 2017. Okay, லாஸ்ட் சம்ல கூட மிஸ் வந்து கேபிட்டல் ஃபண்ட் ரெடி பண்ணும்போது 2018 னு போட்டா, சாரி அது வந்து 2017 னு சேஞ்ச் பண்ணிக்கீங்க. Okay, 2017 க்கான என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து liability assetsல கொண்டு போய் போட போறோம். அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் கேபிட்டல் ஃபண்ட். பாயிண்ட் நம்பர் 1, 2017 க்கான இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. எஸ், நான் மிஸ் சொல்லியிருக்கேன் brought down value. brought down valueனா என்ன அர்த்தம்? முந்தின வருஷத்தோடைய க்ளோசிங்கை தான் நான் வந்து மறு வருஷத்துக்கு ஓப்பனிங்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அப்போ கேஷ் இன் ஹேண்ட் வந்து 5,000. இது என்னது? முந்தின வருஷம். ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு அசட் சைடில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் 2017, 18, 19. நம்மளுக்கு எந்த இயர் வேணும்? 2017 தான் வேணும், ஏன்னா கேபிட்டல் ஃபண்டுக்கு. அப்போ இதை மிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே எங்கே வந்துடும்? அசட் சைடில் வந்துடும். தென் நெக்ஸ்ட் பாருங்க வேற என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்னு. ஓகே, செக். ஓகே, இந்த இதில் எதுவுமே வராது. இப்போ நம்ம பார்க்க போடியது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தான். தட் இஸ் த அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இங்கே பாருங்க 1/1/2018. லிசன், 1/1/2018. என்ன மிஸ் இங்கே 18 தானே கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 1/1/2018 இது என்ன அர்த்தம்? இட் இஸ் an ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? 2017 க்ளோசிங் டவுன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம 2018 1/1 ஓகேவா 1ஆம் தேதி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இது எல்லாமே எதை ப்ரெசியூம் பண்ணுது? 2017க்கானதை ப்ரெசியூம் பண்ணுது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ப்ரெமிசஸ், ஸ்டாக் ஆஃப் த பேக்ஸ் அண்ட் த வால்ஸ் எல்லாமே நமக்கு எங்கே வரணும்? அசட் சைடில் வரணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிலேட்டட் டு 2017. இங்கே கிளியராகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. 2017 வந்து ஸ்டில் டியூ. ஓகேவா, இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கு. பட் இதை வந்து வாங்கியிருக்காங்களா வாங்கலையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கல. நோட் தட்டா சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரிலேட்டட் டு 2016 இஸ் ஸ்டில் டியூ. போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை சொல்லியிருந்தாங்க, இட் இஸ் நாட் ரிசீவ்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னா இது கரண்ட் இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, இப்போ மிஸ் சொல்லிட்டேன் எது எதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ அசட் சைடில் நம்ம கொண்டு போய் என்ன போடணும்? கேஷ் இன் ஹேண்டை போடணும். ஓகே, ரைட், கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் இஸ் 5,000. ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஓகே 10,000. 2017 சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ? 10,000. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 2017 ப்ரீவியஸ் இயரில் நம்ம இன்னும் வாங்காமல் இருக்கோம். ஸோ தட் இஸ் 5,000. டோட்டலி யூ ஷுட் இட் இஸ் இன் 15,000. தென் நெக்ஸ்ட் பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரெமிசஸ் அண்ட் ஸ்டாக் ஆஃப் த பாண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது எல்லாமே 2017க்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ 10,000. தென் நெக்ஸ்ட் ப்ரெமிசஸ். Okay, premises value is 40,000. The next stock of the bags and balls. Stock of bags and balls. How much? It is a 5,000. Okay, total it. Okay, 40, 50. Okay, it will get in a 75,000. Okay, it is the capital fund. It is the capital fund is 75,000. Okay, clear? Okay,
Next we will move on to the income and expenditure account. Yes, then next, income and expenditure account, expenditure side, what did come? Match expenses, 25,000. Okay, upkeep of pavilion, 17,000. Secretarium honorarium, 18,000. Bats and balls is 22,000. Okay, by grass seeds, 20,000. Okay, see, listen. First I am writing match expenses. Okay. We should not write the match expenses here. Upkeep of pavilion. So, to upkeep of pavilion. How much? 17,000. The next, secretary honorarium. Secretary honorarium. How much? 18,000. Then next, bats and balls purchased. Okay. So here you should check whether there any information here. Yes. Stock of bats and balls. It is a closing stock. Okay. So bats and balls to bats and balls. Okay. Bats and balls actual cost purchased is 22,000. With this, you are going to detect the closing stock. What is the closing stock of bats and balls is 5,000. Okay, you will get 17,000. Then next are grass seeds. 2 grass seeds. How much grass seeds is? 2,000. Okay, this is 17,000. Then next, fixed deposit, where it should come? It should come in the asset side. Then it is in a sundry expenses. Here we can write 2 sundry expenses. Sundry expenses is 3,000. Check, I have written everything. Okay, match expenses, I'll explain why it should not come. Okay, upkeep of pavilion, secretarium honorarium, bats and balls purchased, grass seeds, fixed deposit, we should not write here. Sundry expenses, we can write here. Okay, now we'll move on to the income sides. Income sides, we are going to write the subscriptions. Yes, write by subscription. Actual subscription for the current year is 55,000. Okay. Yes, with this, listen. Outstanding, we have a subscription due for the year 2018 is 6,000. It is an outstanding. So add outstanding, that gives 61,000. Okay, with this, the subscription received in advance for the subsequent year, that is received in advance is 5,000. Okay, received in advances, how much? 5,000. Okay, it gives 56,000. Okay, the next, donations. It is whether it is in a general donation or specific donation. It is a general donations. So write donations. How much? Donations is 40,000. The next, match fund receipts you should not write here. Then interest on fixed deposits we can write. It is an income. Interest on fixed deposits. The value is 8,000. Okay, then next, miscellaneous receipts. Miscellaneous receipts is 5,000. Okay, total it. Here also you total it.
you will get 1,09,000. Okay, this here also you add, the difference is 52,000. Okay, it is in a surplus. Write excess of income over expenditure. Okay, right? Yes. Okay, now we'll move on to the balance sheet. Okay, have you all understood till now? Yes. Why I'm not writing the match expenses means, see, for the match expenses and all, it will come in the liability side, that is in the balance sheet. In the balance sheet, match fund, with the match fund, you are going to add the match receipts. Okay, with the match receipts, you are going to detect the match expenses. As there is a no match fund over here, we are not writing the match expenses. Okay, clear? Now we'll move on to the balance sheet. Here in the corresponding inside itself, you put 1,09,000. Okay, as there is a no space, I am writing here, but if you want a clear explanation, make it in a zoom and learn it. Okay, then next we'll proceed to the final part of this sum. Yes, final part. What is the final part? A balance sheet. Okay, in the books of Virudunagar Volleyball Association, balance sheet as on 31st December 2018. See, for finding out the capital fund, we have written at 2017. Okay, because the year is very, very important. Okay, with this, what is the procedure? Capital fund. What is the capital fund? Is 75,000. Okay, plus we got in a surplus over here. Okay, the surplus, how much? You get 52,000. Okay, that gives a 1,27,000. Yes. Now, okay, now we'll proceed to the asset side. Asset side, what it should come? Yes, first you write the fixed deposit. Okay, fixed deposit. What is the fixed deposit amount is? 58,000. Okay, next. Next, see the information. On 1/1/2018, it is in all the stock, okay, stock of the previous year. So, we should write up. Because in the asset side, we will write all the closing stocks. Okay, investments. Investments, 10,000. Premises, 40,000. The next, stock of bats and balls. Okay, you should not write the bats and balls purchased. Okay, it should not come. It should come in the income and expenditure side only. Stock of the bats and balls only will come in the asset side. Stock of the bats and balls is 5,000. Okay, then next, subscriptions. Okay, subscription outstanding. Subscription outstanding. Outstanding for the current year, how much? It is a 6,000. Okay, then next, come over here to the subscription 2019 is here, no? What it is? It is a received in advance. Where it should come? Yes, it should come in the liabilities. That is 5,000. Put in the same here. Okay, you will get 1,32,000. Okay, here also you should check whether I have written everything. Yes. See, listen. In the liability side, if there is we have a match expenses, match receipts. Okay, but we doesn't have the total match fund. So we are eliminating that procedure because as we don't have the match fund, we are not writing. If the match fund is there, you have to write in the liability match fund plus receipts minus expenses. As there is no transaction for the match fund, we are eliminating it. Okay, that's all. Right, total it, you will get 1,32,000. Yes, this is the end of the sum and this is the end of the exercise. In the next class, we will deal with the fresh chapter of the third chapter. Okay, please post the videos of the illustration 20 and 21. And the next week, you got a test on the first chapters.
சி நாங்கள் பாட்டு கிளாஸ் எடுத்து அனுப்பிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்தாச்சு, செகண்ட் லெசன் எடுத்தாச்சு. இதற்கான உங்களுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. பாதி பேர் தான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறீங்க, பாதி பேர் போஸ்ட் பண்ணுறதே கிடையாது. சி நம்மளுக்கு லிமிட்டடான டைம் இருக்குது. நம்மளுக்கு போர்ஷன்ஸை குறைச்சிருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. வந்திருக்க புக்கில் எதுவுமே போர்ஷன்ஸ் குறைக்கவே இல்லை. ஓகேவா? எக்ஸாம்ஸும் டஃப்பாக தான் இருக்கும். நம்மளுக்கு போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்மளுக்கு லீவ் கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் இருக்கும் அப்படின்னு லெத்தாஜியாக எல்லாருமே இருக்காங்க. பட் எந்த டைம் வேணாலும் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த டைம்ல நாங்கள் எங்கே ஸ்கிப் பண்ணி முடிச்சோமோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிளாஸஸ் will not be taught again. Okay, please be very careful about this. Okay, please post the videos. Okay, till now I have dealt with the 2 lessons, and by the next week you should post the these 2 chapters on the notebook. Okay, and the next week you got a test on the first chapter fully. Okay, miss வந்து அந்த monthly test மாதிரியே உங்களுக்கு question paper send பண்ணி நான் கலெக்ட் பண்ணிப்பேன் பர்சனலாவே. Okay, thank you.